ஆரோக்கிய அமைப்புகளில் ஆரம்பித்து பொருளாதார வாழ்க்கை வரை உங்களுக்கு எப்படி இருக்க போகின்றது என்பதனை தான் இந்த மாதம் பார்க்க இருக்கின்றோம். அதுக்கு முன்பாக நான் சொல்லிடுறேன். இங்கே பாருங்க, இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் முன் 2 வாரம் பின் 2 வாரம் அப்படின்னு பிரிச்சுக்கிடுங்க. முன் 2 வாரம் சூப்பர், பின் 2 வாரம் ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஏப்ரல் மாதத்திற்கான பலாபலன்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு எவ்வாறு அமைகின்றது, தொழில் பொருளாதாரத்தில் ஆரம்பித்து குடும்பம் வாழ்க்கை வரை, ஆரோக்கிய அமைப்புகளில் ஆரம்பித்து பொருளாதார வாழ்க்கை வரை உங்களுக்கு எப்படி இருக்க போகின்றது என்பதனை தான் இந்த மாதம் பார்க்க இருக்கின்றோம். அதுக்கு முன்பாக நான் சொல்லிடுறேன். இங்கே பாருங்க, இது ஒரு பொதுவான பலன். இது கிரக அமைப்புகளின் அடிப்படையில் கோட்சாரத்தில் வைத்து கணிக்கப்படுகின்ற பலன். இதுக்கு 20% தான் பலம். சரிங்களா? இந்த மாத பலனில் சொல்கிற நெகட்டிவ் எடுத்துகிட்டு அப்படியே பயப்படுறதும், இதை வச்சுக்கிட்டு அப்படியே அகலக்கால் வைக்கிறதும் வேண்டாம். அப்புறம் எதுக்கு இதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இப்போ 20% அதுக்குள்ளே தான் இதோட தாக்கம் இருக்கும். சரிங்களா? அந்த 20% உங்களுக்கு சாதகமாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா அதை தான் பார்க்க போகிறோம். உங்கள் சுய ஜாதகம் வலுத்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கிட்டு அழகாக நகரலாம். சரிங்களா? உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. சரி, இந்த பொது பலன் அடிப்படையில் இந்த மாதம் திருமண அமைப்புகள் கைகூடி வரும் ரிஷபராசி நேயர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில். சரிங்களா? ஆக அழகாக முயற்சிக்கலாம், சிறப்பாக அமைப்புண்டு, குடும்பம் அமையும் பாக்கியம் ஏப்ரல் மாதத்தில் ரிஷபராசி நேயர்களுக்கு உண்டு. பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பின்னடைவுகள் குறைகின்ற மாதம். இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் முன் 2 வாரம் பின் 2 வாரம் அப்படின்னு பிரிச்சுக்கிடுங்க. முன் 2 வாரம் சூப்பர், பின் 2 வாரம் சுமார். நான் சொல்கிற எல்லா நல்ல பலனையும் ஃபஸ்ட்டு 15 நாள் முதல் 2 வாரத்தில் அதிகமாக எடுத்துக்கிடுங்க. சரிங்களா? ஆக கல்யாணம் அமையும், திருமண அமைப்புகளில் சிறப்பாக கைகூடி வரும். புத்திரபாக்கியம் அப்படின்னு வருகின்ற பொழுது இந்த காலகட்டம் புத்திரபாக்கியம் கிடைக்கும். அதுக்கு முன்பு ஒரு முறை குலதெய்வ வழிபாடு நீங்கள் இறுக பிடிச்சி செய்கிறது நல்லது. குலதெய்வத்தை இறுக பிடிச்சி வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம். சரிங்களா? அதே போல் ஒரு சிலர் இந்த மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க பாருங்கள். எதுக்கு? குழந்தை பாக்கியம் இல்லை, பிசிஓடு கட்டி இருக்குது, கவுண்ட்ஸ் குறைவாக இருக்குது, கர்ப்பப்பை தொந்தரவு இருக்குது, இப்படி அந்த மாதிரியான நபர்களுக்கு மருத்துவம் பலனளித்து குழந்தை பாக்கியம் உறுதி செய்யப்படுகின்ற காலம் இந்த மாதம். அதுக்கு தாராளமாக முயற்சிக்கலாம். உங்கள் மருத்துவம் பலனளிக்கும். ஒரு முறை குலதெய்வத்தையும் வழிபட்டுருங்க. சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். அதனை அடுத்துதான் வருமானம். அதற்கு இந்த மாதம் சிறப்பு நண்பர்களே. வருமானத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் நல்ல ஏற்றங்களை உங்களுக்கு வழங்குகின்ற மாதமாக அமைகின்றது. நல்ல வருமான ஓட்டம் இருக்கும். கைமேல் காசு பார்க்கக்கூடிய காலகட்டம். நீண்ட நாட்கள் ஆயிடுச்சு வேலை பார்த்து அல்லது பணத்தை கொடுத்த பணம் வராமல் தேக்கம் அடைஞ்சிருக்கலாம், அல்லது வேலை பார்த்து வர வேண்டிய பணம் வராமல் பெண்டிங் நிற்கலாம் பேமெண்ட். அந்த மாதிரி எது இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் போயிட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள், கேளுங்க. இந்த மாதத்தின் ஆரம்பத்திலே கேளுங்க, அந்த பண வரவு வரும். நீசம் பெற்றதுனால புதன் கொஞ்சம் கொஞ்சமாக வரும், அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? 10,000 ரூபா உங்களுக்கு தரணும், போய் கேளுங்க. அண்ணா இன்றைக்கி ஒரு 3,000 வச்சுக்கிடுங்க, 2 நாள் கழிச்சு ஒரு 2,000 தரேன், அதுக்கப்புறம் ஒரு 4,000 தரேன் அப்படிம்பார். சரிங்களா? அந்த மாதிரி கொஞ்சம் படிப்படியாக கொடுப்பார். வந்த வரைக்கும் லாபம்னு வாங்கிட்டு வந்துருங்க. ஆக வரவேண்டிய பண வரவுகள் வந்து சேருகின்ற காலம் இந்த மாதம். அதனை அடுத்ததாக இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு அன்பு நண்பர்களே, குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் மன நிறைவாக நடக்கும். ஏதாவது சுப நிகழ்வுகளுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கே திருமணம் கைகூடி வரலாம். அல்லது நீங்கள் வயதான ரிஷபராசி நேயர்களாக இருக்கீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு திருமண அமைப்புகள் நீங்கள் பண்ணி வைக்கலாம். அந்த மாதிரியான அமைப்புகளில் ஒரு நல்ல முன்னேற்றம், சுப நிகழ்வுகள் வீட்டில் நடைபெறுகின்ற காலகட்டம். கடன் அமைப்புகளில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த கடனெல்லாம் மடமடவென்று குறைகின்ற காலகட்டம். அப்போ பாருங்கள், கடன் சுமைகள் குறைய போகின்ற ஒரு நல்ல அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடணும். சரி, அதனை அடுத்ததா வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஆரோக்கியம் மேம்படுகின்ற காலகட்டம். ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் கடன் தொந்தரவு குறையும், பொருளாதார நெருக்கடி குறையும், ஆரோக்கியம் மேம்படும். அந்த விதத்தில் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பான காலகட்டம். ஆனால் உங்கள் குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். உங்கள் பிள்ளைங்க
அதாவது ரிஷபராசிக்கார குழந்தை கிடையாது, ரிஷபராசிக்காரர்கள் இருக்கீங்க இல்லையா, அவங்களோட குழந்தைகளுக்கு ஹெல்த்தில் இந்த பீரியட் தொந்தரவு பண்ணும், அவங்களுடைய படிப்பில் இந்த பீரியட் மந்தம் பண்ணும். ஆக குழந்தைகளால் மனச்சங்கடம் இந்த காலகட்டத்தில் உண்டு, குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதியில். அப்போ குழந்தைகள் மேலே ஒரு கண் வச்சுக்கிடணும் அப்படிங்கிறத ரிஷபராசி நேயர்களுக்கு உறுதிட்டு சொல்கிறோம். சரிங்களா, அதை பார்த்துக்கிடுங்க. சரிங்க, வேறு என்னங்க சொல்லணும் அப்படின்னு கேட்பீங்க. அன்பு நண்பர்களே, கடனடையும், பொருளாதார முன்னேற்றம் வரும், எல்லாம் சொல்லியாச்சு. உறவுகளுக்கு இடையிலிருந்து வந்த சிக்கல் தீரும், உறவுகளுக்கு இடையிலிருந்து வந்த சிக்கல் தீரும். உங்களுடைய பேச்சாற்றலால் இந்த காலகட்டத்தில் நல்ல லாபங்களை பெறுவீர்கள். தொழில் முன்னேற்றம் சீரும் சிறப்புமாக இருக்கும். அந்த விதத்தில் இது ஒரு நல்ல அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது. குழந்தைகளின் படிப்பில் இருந்து வந்த தடைகள் விலகும். ரிஷபராசி குழந்தைகளினுடைய படிப்பில் இருந்த, குறிப்பாக உயர்கல்வியில் இருந்து வந்த தடைகள் விலகுகின்ற காலகட்டம். இந்த காலகட்டத்தில் அப்படியே ஒரு மைண்டு மட்டும் அப்பப்போ கொஞ்சம், குறிப்பாக அந்த மாதத்தோட கடைசி ஒரு 10 நாள் வந்து பார்த்திங்கன்னா மைண்டு ஒரு குழப்பமான நிலையிலேயே இருக்கும். ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு திணறது, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா, அந்த குழப்பத்தெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிட வேண்டியது அவசியம். பிள்ளையார் பெருமானை போய் வழிபடுறது இதுக்கு நல்லது. அதுவும் பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்கிறது மிக மிக மேன்மை அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடணும். வழக்குகள்லாம் வெற்றி காணக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகின்றது. அந்த விதத்தில் ஏதாவது வழக்குகள்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன ஒன்று, இந்த வெற்றி எப்படி கிடைக்குன்னா 11 நீச புதனாக இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் செலவுகளை அதிகமாக செஞ்சு வெற்றி பெற வேண்டியிருக்கும். சிரமம் அதிகமாக பட்டு எஃபர்ட் அதிகமாக போட்டு வெற்றி பெறணும். அப்படி ஆனாலும் வெற்றிகள் உண்டு. சரிங்களா, கவலைப்பட வேண்டாம். நல்ல தன யோகத்தை கொடுக்கும். ஆக இந்த மாதம் வருகிற வருமானத்தை நீங்கள் முறையாக சேமிச்சிட்டிங்கன்னா பெரிய விஷயம். வருமானம் வரும், அதை சேமிக்க வேண்டியது உங்கள் கடமை நண்பர்களே, அதை மறந்துடக்கூடாது. சரிங்களா, அந்த விதத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஏற்றம் மிகுந்த மாதமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்படி தான் இந்த மாத பலன் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும். ஆக அன்பு நண்பர்களே, இந்த மாதம் தொழில், பொருளாதாரம், ஆரோக்கியம், குடும்ப வாழ்க்கை, குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் என அனைத்திலும் ஒரு நன்மைகளை வழங்கக்கூடிய ஒரு நன்மையான மாதமாக ரிஷபராசி நேயர்களுக்கு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க. அந்த வகையில் இந்த மாதம் ஒரு நல்ல யோக மாதம், நன்றாகவே இருக்க போகின்றீர்கள் அப்படிங்கிறத புரிச்சுக்கிடணும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவின் மூலமாக உங்கள் அனைவரையும் நான் வந்து சந்திக்கின்றேன். அதுவரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.